தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லி பழமொழி நானூறுலேருந்து ஒரு பாட்டை பார்க்கலாங்க. உணர்க்கு இனிய இந்நீர் பிரிதுழி இல் என்னும் கிணற்று அகத்து தேரை போல் ஆகார் கணக்கினை முற்றப்பகலும் முனியாது இனிது ஓதி கற்றலின் கேட்டலே நன்று. இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இரவு பகல் பாராது தொகை நூல்களையோ சங்க இலக்கிய நூல்களையோ படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த நூல்களை எல்லாம் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டவங்கள்ட்ட பேச சொல்லியோ அல்லது அவங்கள சொல்லிக் கொடுக்க சொல்லியோ கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். கல்வி அறிவு தான் பெருசு இல்லை, கல்வியை விட கேள்வி அறிவே பெருசு. ஒரு கிணத்துல வாழக்கூடிய தவளை அந்த கிணத்துல இருக்க தண்ணி தான் இருக்கிறதுல ரொம்ப சுவையானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சிறு கிணத்துலேயே தான் வாழ்க்கையை முடிக்கிறது போல், கல்வியில் சிறந்தவர் யாருமே தன்னோட படிப்பை தனக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட அறிவும் வளரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இதாங்க இந்த பாடலோட கருத்து. இதை தான் நம்ம வள்ளுவர் 412வது குறளில் சொல்லியிருப்பார். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு 2 லைனில் முடிச்சிருப்பாரு. நன்றி, வணக்கம்.